ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதே நேரத்தில் இது ரொம்ப ஒரு ஹெல்தி ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது குட்டீஸ்க்கு பீட்ரூட் ரைஸ் கொடுக்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பீட்ரூட்டுன்னு சொன்ன உடனேமே நம்ம எல்லாத்துக்கும் அது ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற பாயிண்ட்டு தோணும். அதையும் தவிர பீட்ரூட்டில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்மளோட ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பீட்ரூட், ஒரு குட்டி பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பீட்ரூட்டாக இருந்ததுன்னா அதை முழுசாக அன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதே நேரத்தில் வெங்காயம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணலாம். அதில் இம்யூனிட்டி நிறைய கிடைக்கிது. அதே நேரத்தில் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இஞ்சி இது ஒரு தின் ஸ்லைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை இஞ்சியோட டேஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா இஞ்சி யூஸ் பண்ண தேவையில்லை, ஆப்ஷனல் தான். பீட்ரூட் சாதம் பார்த்தீங்கன்னா நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ தேவையான நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ஓரளவுக்கு 2 கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த தின் ஸ்லைஸாக இருந்தது இல்லையா, அதை நல்லா பொடியாக அந்த இஞ்சியை நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம். அப்போது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா சாதத்தோட நல்லா ஒத்து வந்துடும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கும் போதே அந்த ஜீரகம், அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஸ்க்ராப் பண்ணிடலாம். முக்கியமாக பீட்ரூட்டை பெரிய கண்ணில் ஸ்க்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டும் குழையாமல் அதோட ஷேப் ரீட்டைன் ஆகும். பொதுவாகவே பீட்ரூட்டுக்கு தண்ணி சேர்க்க தேவையே இல்லைங்க. அது ஸ்க்ராப் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாகவும் குக் ஆகும். நல்ல கிளறி விட்டு ஒரு ஃப்ளாட் லேயராக அதாக்கி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே பீட்ரூட் ரொம்ப அழகாக குக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வாங்கியிருக்கிற பீட்ரூட் ரொம்ப முத்தலாக இருந்தது, வேகிறதுக்கே ரொம்ப டைமாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ லேசாக தண்ணி தெளிச்சா போதும். ஆனால் பொதுவாக பீட்ரூட்டுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு 2 minutes ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டாலே பீட்ரூட் அருமையாக குக் ஆகிடுங்க. பீட்ரூட் எப்போ நல்லா வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த பீட்ரூட்லேருந்து ஒரு நல்ல அரோமா நமக்கு வரும். அதே நேரத்தில் இந்த பீட்ரூட் கொஞ்சமாக சுருங்கி ஒரு சாஃப்டான தின் லேயராக இருக்கும். ஸோ இவ்வளோ அளவுக்கு மாஸ் இல்லாமல் கொஞ்சமாக சுருங்கி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கைகளுக்கு நடுவில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டைம் கொடுத்து பீட்ரூட் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடுச்சு, நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி கிளறி விட்டு சால்ட் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பீட்ரூட்டை குக் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நல்ல பதம் வந்துடுச்சு. ஏற்கனவே வடித்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கோம். ஏன்னா சுட சுட இருந்தது அப்படின்னா மொத்தமாக போட்டு பெசரும்போது குழஞ்சிடும். ஸோ நல்லா ஆறி உதிரியாக சாதம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு போடும்போது ரிசல்ட் உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ சாதம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை குழைச்சிடாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லா அழகாக கிளறி விடணும்.
அவ்வளவே தாங்க. கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே செட் ஆக விட்டுறலாம். அவ்வளவே தாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்மளோட பீட்ரூட் சாதம் நியூட்ரிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.